தமிழகத்தில் குறைந்து போன நிலத்தடி நீர்மட்டத்தையும் அழியும் நிலையில் இருக்கும் விவசாயத்தையும் மீட்டெடுக்க ஒரே வழி இயற்கை கொடுக்கும் மழையை இனியாவது முழுமையாக சேகரிப்பதுதான். இதற்கு தடையாக தூர்ந்து கிடக்கும் ஏரி, குளங்கள் உள்ளிட்ட எல்லா நீர்நிலைகளையும் தூர்வார அரசு, அரசியல் கட்சிகள், தன்னார்வலர்கள், அண்மையில் களம் இறங்கிய அனைவரும் தற்பொழுது எந்த சத்தமும் இன்றி அமைதியாகிவிட்டனர். காரணம், பல நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கியிருக்கின்றன. அதையெல்லாம் மீட்க காலதாமதம் ஆவதால் புதிய நீர்நிலைகளை உருவாக்க விவசாயிகள் தரப்பில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதற்கு அச்சாரம் போடும் வகையில் தனது 3 ஏக்கர் 4 சென்ட் நிலத்தை பண்ணை குளம் அமைக்க அரசுக்கு தானமாக வழங்கியுள்ளார் புதுக்கோட்டையில் வசித்து வரும் 83 வயது விவசாயி சீதாராமன். தஞ்சாவூர் பாபநாசம் வட்டத்தில் பள்ளியூர் கிராமத்தில் என் ஃபாதர் சொத்து எனக்கு வந்தது. அது நஞ்சை நிலம், 3 ஏக்கர் 4 சென்ட்டு. நான் இங்கே வந்தப்போ ஜனங்கள்லாம் தண்ணி இருக்க கஷ்டப்படுறதை பார்த்தேன். மாடுகள்லாம் தண்ணி இல்லாமல் திரிகிறத பார்த்தேன். ஆகையினால ஒரு நிலத்தடி நீர் அபிவிருத்தி திட்டத்துக்காக என்னுடைய 3 ஏக்கர் 4 சென்ட்டுங்கிற நிலத்தை, நஞ்சை நிலத்தை மிக்க சந்தோஷமாக ஜனங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக தானம் செய்கிறேன்ட்டு கலெக்டருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். சீதாராமன் முதலில் தனது நிலம் அமைந்துள்ள களஞ்சேரி வேத பாடசாலைக்கே வழங்க முன் வந்துள்ளார். ஆனால் பாடசாலையை நடத்தி வரும் சாம்ப வைத்தியநாதன் இதுபோன்று பலர் நிலத்தை தானமாக வழங்க முன் வருவதால் அவர்களிடம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பண்ணை குட்டைகள் அமைத்து நீர் சேமிக்க நிலத்தை அரசுக்கு தானமாக வழங்க ஆலோசனை கூறி முதல் முறையாக சீதாராமன் நிலத்தை பெற்றுத் தந்துள்ளார். என்னுடைய சொந்த ஊர் களஞ்சேரி. நாங்கள் வேத பாடசாலை வச்சுருக்கோம். சுமார் 50-60 பேர் அங்கே பையங்க படிக்கிறாங்க. நிறையா பேர் நிலங்களை தானமாக கொடுக்கறதுக்காக எங்கள்கிட்ட வந்தாங்க. அப்படி வந்த காலத்தில் நாங்கள் எவ்வளவு நிலம் பார்க்க முடியாதுங்கிறதுனால அவங்கள வேறு சில அரசாங்கத்துக்கு கொடுத்து வேறு சில பயன்பாட்டுக்கு செய்யலான்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட பேசினேன். நான் சென்னை சிஆர்ஏ மிஸ்டர் சத்யகோபால் அவர்களை போய் பார்த்து இந்த மாதிரி நிலங்கள் இருக்குது, நான் அதை அரசுக்கு இனாம் சாசனம் பண்ணி தரத்துக்கு தயாராக இருக்கும், அதை நீங்கள் குளம் வெட்டி பராமரிக்க முடியுமா என்று கேட்டேன். அதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷத்தோட தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் தற்போது ஒரு 3 ஏக்கர் சில்லறைய அரசாங்கத்துக்கு இனாம் சாசனம் பண்ணியிருக்கு. அதை பண்ணை குட்டை வெட்டி அதில் மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் அபிவிருத்தி எல்லாத்துக்கும் இதை பயன்பாட்டுக்காக வேண்டி உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்லேயே அதுதான் கண்டிருக்கு. ஸோ இதே மாதிரி நான் சிஆர்ஐ பேசும்போது இன்னொரு வார்த்தை சொன்னேன். ஐயா, இது கரெக்டாக ப்ராசஸ் ஆச்சுனாக்க ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் சேர்ந்ததில் சுமாராக குறைந்தபட்சம் என்னால் ஆனது ஒரு 500 ஏக்கர் நான் உங்களுக்கு பண்ணைக்குளம் வெட்டுவதற்கு நான் ஏற்பாடு செய்ய உதவி பண்ணுறேன். நீங்கள் அதை செஞ்சு முதல்ல நிலத்தடி நீரை அபிவிருத்தி பண்ணுங்க, சௌரியமாக இருக்கும். சாம்ப வைத்தியநாதன் முயற்சியால் சீதாராமன் வழங்கிய நிலத்தில் அரசு சார்பில் பண்ணை குட்டைகள் அமைக்க தஞ்சை கலெக்டர் அண்ணாதுரை அரசு அலுவலர்களுடன் பார்வையிட்டு பணிகள் நடைபெற உத்தரவிட்டுள்ளார். ஒரு குளம் வெட்டுவது 100 கோவில்கள் கட்டி கும்பாபிஷேகம் செய்யும் புண்ணியத்திற்கு ஈடானது. எனவே செல்வந்தர்கள் நாட்டின் நீர்வளத்தை காக்க அரசு மூலம் நீர்நிலைகளை உருவாக்க முன்வர வேண்டும் என்பதே நிலத்தை வழங்கிய சீதாராமன் மற்றும் அதனை பெற்றுத்தந்த சாம்ப வைத்தியநாதனின் கோரிக்கையாகும். சொத்துக்காக உறவுகளையே வெறுத்து ஒதுக்குவதும் கொலை செய்வதும் நாளுக்கு நாள் அரங்கேறி வரும் இக்காலத்தில் நிலத்தை தானமாக வழங்க முன்வந்த இருவரும் போற்றக்கூடியவர்களே.